பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளும் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி நாளாய் அமைவதாக. இந்த நாளையும் கிருபையாய் நமக்கு தந்த தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்கள். அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறதான வார்த்தை எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். Hebrews chapter 6 verses 10 and 11. ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே. நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறதான வார்த்தை, பரிசுத்தவான்களின் நிமித்தம் நீங்கள் செய்கிற ஊழியத்தினால் உங்கள் வாழ்வில் மிகுந்த பலன் உண்டு. பரிசுத்தவான்களுக்காக, பரிசுத்தவான்களின் நிமித்தம் நீங்கள் செய்து வருகிற ஊழியத்தினால் உங்களுக்கு மிகுந்த பலன் உண்டு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே நாம் சபையோடு இணைந்து ஊழியத்திலே நம்மை இணைத்து கொள்ளுகிறோம். அப்பொழுது அந்த ஊழியத்தை எடுத்து நடத்துகிற பரிசுத்தவானாகிய அந்த போதகருக்கு நாம் கீழ்ப்படிந்து அவரோடு இணைந்து நாம் ஊழியத்தை செய்யும் பொழுது அந்த பரிசுத்தவானுக்கு செய்கிறதான அந்த நன்மையினால் உங்களுக்கு நன்மை உண்டாகிறது. இது ஒரு ஆச்சரியமான பகுதி. தேவன் நமக்கென்று கொடுத்திருக்கிற முற்பிதாக்கள் பரிசுத்தவான்கள் உண்டு. இந்த நாளிலும் நம்மை விட்டு கர்த்தருடைய மகிமையில் பிரவேசித்த அருமையான பாஸ்டர் சார்லஸ் ஆரோன் அவர்களுடைய 4ஆம் ஆண்டு நினைவு நாள். இந்த நாளிலே சபையிலும் நினைவு ஸ்தோத்திர கூட்டம் மாலையில் உண்டு. நீங்கள் யாவரும் வாருங்கள். இந்த நாளிலே அந்த பரிசுத்தவானுடைய வாழ்க்கையை தியானிப்பது நமக்கு பிரயோஜனமாயிருக்கும். வேத பகுதி அதை தான் இன்றைக்கு நமக்கு ரேமாவாக கொடுக்கிறது. அது என்ன? பரிசுத்தவான்களுக்காக செய்த ஊழியம், செய்து வருகிற ஊழியத்தின் நிமித்தம் உங்கள் பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. ஒரு ஊழியக்காரனோடு சேர்ந்து அந்த தரிசனத்துக்காக அந்த ஊழியத்தினுடைய நோக்கத்தில் நம்ம பயணப்படும் போது அந்த ஊழிய நிமித்தம் உங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் தாராளம் ஏராளமான நன்மைகள். நீங்களும் கூட அதை பெற்று அனுபவித்திருக்கிறீர்கள். நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேன். அந்த பரிசுத்தவானாகிய பாஸ்டருடைய அந்த ஊழியத்தில் பங்கு கொண்டு எத்தனையோ நெருக்கங்கள், எத்தனையோ போராட்டங்கள் மத்தியில் அந்த ஊழியத்தை நின்று பிடிக்க கர்த்தர் அவருக்கு உதவி செய்தார். அவருக்காக செய்ததான நன்மைகள், அவருடைய ஊழியத்தில் கற்றுக்கொண்டதான அநேக காரியங்கள் இன்றைக்கும் நம் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருக்கிறது. ஆம், அது பிரயோஜனம் மாத்திரமல்ல, நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு அது பாக்கியமாகவும் இருக்கிறது. இவைகளிலே நாம் செய்கிறதான காரியங்கள் என்னென்ன விதத்தில் நம்ம அதை செய்து நன்மைகளை பெறணும். ஒரு 5 காரியங்களை நான் சுருக்கமாக இந்த காலவெளியில் சொல்கிறேன். நீங்கள் எல்லோரும் அதை பின்பற்றுங்க. அதை நீங்கள் கிறிஸ்துவின் நாள் மட்டும் பின்பற்றும் போது செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் அந்த பிரயாசத்திற்கான பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. முதலாவது, அந்த பரிசுத்தவான் மந்தையின் காலடியில் தன்னை காத்து கொண்டார். உபதேசத்தில் தன்னை உறுதியாக வச்சிருந்தார். பூரணராக்கப்பட்ட உபதேசத்தை அவர் ரொம்ப போல்டாக, தைரியமாக யார் எதிர்த்தாலும் பேசுகிற ஒரு கர்த்தருடைய தாசன். ஆகவே நீங்களும் இந்த உபதேசத்தில் இருக்கிற என்னோடு கூட சேர்ந்து அந்த உபதேசத்துக்காக நீங்கள் நிற்கணும். 2வது, அவர் ஒரு பிரயாசப்பட்டார். சரீர அளவிலும் தன்னுடைய நேரத்திலும் முழுவதும் கர்த்தருக்கே கொடுத்தார். அவர் வாலிப நாட்களெல்லாம், நல்ல நடுத்தர வயதிலெல்லாம் பாசத்தினுடைய சரீரத்தை பேணவே இல்லை. அவர் சரியான மருந்துலாம் எடுத்துக்கலை, சரியாக தனக்கு இளைப்பாறுதல் கொடுக்கலை. அதனால் அவர் 60-65 வயசு தாண்டும் போது பாஸ்டருடைய சரீரம் முற்றிலும் பலவீனப்பட்டது. அதை நாம் கண்ணால் பார்த்தோம். ஆனாலும் அந்த பலவீனத்திலும் பாஸ்டர் பிரயாசப்படுவார். தன்னுடைய ஊழியத்தை அப்படி அறகுறையாக செய்ய மாட்டார், முழுசு செய்தார். அதை நாம் பின்பற்றுவோம். 3வதாக, தேவன் மீது இருந்ததான வைராக்கியத்திலே அவர் உறுதியாக இருந்தார். எதை அவர் கற்று நிச்சயித்து கொண்டாரோ, தன்னுடைய தாய் தகப்பன் வழியாக அவர் எந்த சத்தியத்தை கற்று நிச்சயித்து கொண்டாரோ அந்த சத்தியத்தில் கடைசி வரைக்கும் தன்னையும் தான் மெய்த்ததான சபையையும் வைராக்கியமாய் நிறுத்தியிருந்தார். அதிலே நாம் உறுதியேற்றுக் கொள்வோம். 4வதாக, அவர் செய்ததான காரியம், இந்த மந்தையை, தான் மெய்த்து கொண்டு வந்த மந்தையை அவர் கைவிடலை. அதை சரியான நேரத்தில்
சரியான ஊழியத்துக்கு அடியானை நிறுத்தி அந்த ஊழியத்தில் நிற்க வைத்து இன்றைக்கும் அந்த மந்தையை மேய்க்க கர்த்தர் கிருபை தர்றார். இப்படிப்பட்ட காரியங்களில் நம்ம உறுதியாக அலைந்து விடாதபடிக்கு, பலவிதமான உபதேச காற்றினால் அலைந்து விடாதபடிக்கு, அந்த பரிசுத்தவானுடைய அந்த காலடிகளையே தொடர்ந்து போய் நாம் உறுதி எடுத்துக்கொள்ளணும். 5வதாக ஜெபத்திலும் ஆராதனையிலும் பரிசுத்தத்திலும் தன்னை உண்மையாய் காத்து கொண்டார். அதிலும் நம்மை காத்துக்கொள்வோம். இப்படிப்பட்ட பரிசுத்தவான்களுடைய ஊழியத்தில் கற்றுக்கொண்டவைகளை நீங்களும் நானும் செய்யும்போது நம்முடைய காலடிகளை தொடர்ந்து வருகிற ஒரு தலைமுறையினர் உண்டு. அவர்களும் வருவார்கள், தேவநாமத்தை உயர்த்துவார்கள். கர்த்தருடைய நாமம் தேவராஜ்யத்தில் மகிமைப்படுத்தப்படும். செய்வோமா? அதற்காக நம்மை ஆயத்தப்படுத்துவோமா? இந்த நாளிலே ஒரு தீர்மானம் எடுப்போமா? கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஊழியத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? பிதாவே, இந்த நாளிலும் நீர் கொடுத்ததான வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்தவான்களின் நிமித்தம் நாங்கள் செய்கிற ஊழியத்தில் பரிசுத்த தேவனே, நீர் எங்களுக்கு கொடுக்கிறதான பலனுக்காய் ஸ்தோத்திரம். அதோடைய அன்பின் பிரயாசம் ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய நீதியினால் அல்ல, எங்களுடைய திறமையினால் அல்ல, நீர் ஏற்படுத்தினதான ஊழியர்களோடு நாங்கள் இணைந்து இந்த ஊழியத்தை தரிசனத்தோடு நாங்கள் நிறைவேற்றும் பொழுது அவங்களிடத்தில் காணப்பட்டதான குணங்கள் எங்களிடத்திலும் காணப்பட நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல ஆலோசனைக்காய் ஸ்தோத்திரம். இதை கேட்டவர்கள், இதை பார்க்கிறவர்கள் தங்களையும் இதற்கென்று இணைத்து கொண்டு இந்த தரிசனத்திலே தங்களை உறுதியாய் காத்துக்கொள்ள, அழைப்பிலே உறுதியாய் காத்துக்கொள்ள, நிச்சயத்தோடு பிரயாணப்பட அவர்களை கர்த்தர் உதவி செய்யும். இந்த நாளிலே, இந்த பரிசுத்தவானுடைய நினைவு நாளிலே உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அவருடைய ஆத்துமா நம்முடைய ராஜ்யத்தில் இளைப்பாறுகிறது. உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம்ப்பா. நாங்களும் அந்த சத்தியத்திலே நடந்து உம்முடைய வருகையிலே ஒரு நாளிலே நாங்கள் கடந்து வந்து அந்த ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நாளிலும் உடைய பிள்ளைகள் எடுத்துக்கொள்கிற வேலைகள், தேவைகள், பிரயாசங்களில் உடைய கரமிருந்து நடத்தட்டும். சகல துதி கன மகிமையெல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே உங்களை நடத்துவாராக. ஆமென்.